நம்ம பண்ணையில் பிறந்த 7 நாட்களேயான 2 கிடா குட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கிடா குட்டிகளுக்கு டெட்டனஸ் அதாவது மரக்குதிரை நோய் வராமல் எப்படி தடுக்கணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு நல்ல சிறந்த கிருமி நாசினி டிஞ்சரை பயன்படுத்திக்கலாம். 2ல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஒரு நல்ல சின்ன துணியில் அதை முக்கி சின்ன குட்டிக்கு தொப்புள் கொடி இருக்கணும். தொப்புள் கொடி சுற்றி நல்லா தடவி விட்டுறணும். ஆனால் முக்கியம் தரையில் படுத்திருக்க சொல்ல தான் தொப்புள் கொடி மூலமாக தான் பரவுது. அதனால் நம்ம எவ்வளோத்துக்குள்ள சுத்தமாக வச்சு கொடுத்தோமோ இந்த மாதிரி பராமரிச்சுக்கிட்டோம்னா அந்த டெட்டனஸ் வைரஸ் நோயிலிருந்து நம்ம கண்டிப்பாக குட்டியை காப்பாற்றிக்கலாம். சிறிய குட்டி தான் நம்ம பண்ணையோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிக்கிறது. ஒரு 4-5 மாதம் நல்லா பாதுகாத்து வளர்த்தோம்னா முதலீடு இல்லாமல் லாபம் கிடைக்கும். இந்த டெட்டனஸ் பாதிக்கப்பட்ட குட்டி எப்படி இருக்கும்னா கழுத்து கால்களில் நல்லா இறுக்கமாக தசையெல்லாம் இறுக்கமாக ஆயிரும். பால் குடிக்காமல் இறத்துங்காமல் அப்படியே அது இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நோயிலிருந்து எப்படியாவது பாதுகாத்து கொள்ளணும்.